வணக்கம் நண்பர்களே. அசோக் நகர் அரசு பள்ளியில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் பேசுறது சரியா தவறா அப்படிங்கிறது பார்க்கறது தான் நமக்கு இந்த கான்வெர்ட். சரி, இப்போ அரசு பள்ளியை விட்டுருங்க, தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, குழந்தைகள் தானே படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில். குழந்தைகளுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பேசணும், என்னென்ன விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பச்சை மரம் மாதிரி, பச்சை மரத்தில் அடித்த ஆணின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா சிறு வயதில் இப்போ நம்ம படித்தவங்கள 7 வயது கழுத வயசானதுக்கப்புறம் எப்படா படிப்பு வரும்? சின்ன குழந்தைய தான் நான் படிச்சிருக்கேன், இப்போ போய் நான் படிக்க போகிறேன்னு மண்டையில் ஏறுமாடா? ஏன் ஏறாது அப்படின்னா, சிந்தனைகள், பயங்கரமான சிந்தனைகள். அங்கே போகணும், இங்கே போகணும், மூளை அப்படியே எல்லாம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. கிலோமீட்டருங்களை செவ்வாய் கிரகத்துக்கு போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்திராயனை போய் பார்த்துட்டு வரோம். ராக்கெட்டு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது கனவு. மூளையோட வேகம் அந்த மாதிரி. குடும்பத்தில் பிரச்சனைகள். அதனால நமக்கெல்லாம் படிப்பு இனிமேல் ஏறாது. அப்போ யாருக்கு ஏறும்? சிறு குழந்தைகள். அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லாத வயசில், ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசில் அவர்களுடைய மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அப்போ படிப்பை சொல்லி கொடுத்தால் நன்றாக மூளையில் பதியும். அதனால தான் சிறு வயதிலே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த சிறு வயது குழந்தைகள்கிட்ட என்னென்ன விஷயங்களை பேசணும், என்னென்ன விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்திய அரசு என்ன சொல்லுது, இந்திய சட்டமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியல் ரீதியான விஷயங்களை, அதாவது ஆதாரம் உள்ள விஷயங்களை. அறிவியல் அப்படின்னாவே அதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்கணும். ஆதாரம் இருந்தால்தான் அது அறிவியல். அப்போ ஆதாரம் இல்லை என்றால் அறிவியல் இல்லை. இப்போ சட்டம் என்ன சொல்லுது, ஒரு தீர்ப்புக்கு ஆதாரம் முக்கியங்குது. தீர்ப்பு எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் இருந்தால்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட பேசும்போது அறிவியல் ரீதியான விஷயங்களை, ஆதாரம் உள்ள விஷயங்களை பேசணும். இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் பேசுறது 2 பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. நான் பேசணும்னு நினைக்கிறது 2 பாயிண்ட். அவர் என்ன பண்ணாரு, முன்பிறவியில் செய்த பாவம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினா தெரியுங்களா, ஒரு பெரியவர், நீ நாடார் வீட்டு பையன், உனக்கு அந்த தகுதி இருக்குது, நீ பாவம் செய்யலாம், நீ ரவுடிசம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், பிராமணனா பிறந்தாக்கா உனக்கு அது உனக்கு செட் ஆகாது, ஏன்னா நாங்கள் ஆச்சாரமாக இருப்போம், அனுஷ்டானங்களை மேற்கொள்ளுவோம், அதனால் உனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் நாடாரை பிறக்கிறதே சிறப்பு, ஏனென்றால் உனக்கு அதற்கான தகுதிகள் அனைத்தும் இருக்கிறது. எப்படி பேசினார் பார்த்தீங்களா பெரியவர்? ஞாபகம் இருக்குங்களா? இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ பிராமணர்கள், பார்ப்பனர்கள் எந்த பாவம் செய்யாதவர்கள், பாக்கி இருக்கிற சாதிகாரம் பூரா பாவம் செய்கிறவன், கொலைகாரன், கொள்ளையடிப்பான், கூத்தியா வச்சிருப்பான். இதெல்லாம் அவர் சொல்ல வருது. அவர் சொல்லுறது அவர்தான். நாங்கள் எந்த பாவம் செய்ய மாட்டோம். பார்த்தா பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் கருவறைகளை டங்காஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் இதில் என்னங்க கோயில் கருவறைக்குள்ளே எல்லாம் பண்ணுறது, திருடுறது, நகைகளை திருடுறது, இந்த வேலையெல்லாம் அவர் தான் வச்சிருப்பாரு. பார்த்தீங்களா? நம்ம ஆளுங்களை கேட்டால் சொல்லுவாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு நகைகள், கோயில் நகைகள் விலை மாதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கணக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களே சொல்லுவாங்க. அந்த கதை பேச வரல, அவன் ஸ்கூலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். சரி, அப்போ ஆதாரபூர்வமான விஷயங்களை, அடுக்கடுக்கான ஆதாரமற்ற விஷயங்களை குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாது. ஆதாரபூர்வமான விஷயங்களை, விஞ்ஞான ரீதியான விஷயங்களை, இல்லை கல்விக்கு தேவையான விஷயங்களை, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை பேசணும். அதான் சரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச். இன்னும் சரியா சொல்ல போனால், தாழ்வு மனப்பான்மையை ஒழித்துவிட்டு முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை வளர்த்து, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை வளர்த்து, ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறதுக்கு பெயர் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். கல்வி சார்ந்து பேசலாம், பிஸ்னஸ் சார்ந்து பேசலாம், அறிவியல் சார்ந்து பேசலாம், அரசு சார்ந்து பேசலாம், சட்டங்கள் சார்ந்து பேசலாம். பேசுவதற்கு ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த முண்டக்கலப்பை என்ன பண்ணுது, முன்பிறவியில் செஞ்ச பாவம் அப்படிங்குது. சரி, இன்னொரு விஷயம், 2வது விஷயம், இறைவன் கருணையுள்ளவன் என்று இருந்து. இறைவன் கருணையுள்ளவன் என்றால் ஏன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கல, ஏன் ஏற்றத்தாழ்வு மிக்கவனாக படைக்கிறான் அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. அப்போ இறைவனை என்ன சொல்ல வர்றார்? கருணையற்றவன் அப்படின்னு சொல்ல வர்றார்.
அப்ப அரக்கன் இறைவன். இறைவன் என்றால் அன்பு, சிவம், அன்பே சிவம், அதான் இறைவன். அப்ப கருணையுள்ளவன் தானே இறைவன். பாட்டே இருக்குது, தமிழ்நாட்டுல பாட்டே இருக்குது, கருணை உள்ளமே கடவுள் உள்ளமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்போ இறைவன் வந்து கருணை இல்லாதவன் என்ன சொல்றார்? என்ன காரணம்? அவர் சொல்றது என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். இறைவன் ஒருத்தன் எங்கேயுமே இல்லை, அதனால தான் அவங்க வந்து கரெக்டா சொல்றாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இறைவன் என்று ஒருவன் இல்லை என்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சரி, அப்புறம் ஏன் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படின்னா, நம்மளை முட்டாளாக்க, பார்ப்பனர்கள் அல்லாத கீழே இருக்கிற சூத்திரர்களை, பஞ்சமர்களை, வைசியர்களை, இவர் என்னது ஆண்ட பரம்பரை எல்லாத்தையும் அடிமையாக்கி அவர்களுக்கு மூட நம்பிக்கையை வளர்த்து அவர்கள் இறைவனை நம்ப வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இறைவன் இல்லை என்று. அப்போ கருணையுள்ளவன் இறைவன் அப்படின்னு நம்மளுடைய இந்து மதம் சொல்லும் போது இவன் வந்து கருணையற்றவன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ கருணை இல்லாதவன் அரக்கன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடவுளை வந்து ஒரு திருப்பி நிப்பாட்டுறான். சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஏன் ஒரே மாதிரியாக படைக்கவில்லை அப்படின்னா, அதுக்கு வந்து முற்பிறவியில் செய்த பாவம். என்னடா பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரிப்பா, நான் இருக்கிறேன், நான் இப்போ கஷ்டப்படுறது தான், 5க்கும் 10க்கும் மல்லாடுறது தான், தெருவா போய் நம்ம வந்து வியாபாரம் பண்ணி தான் நம்ம பொழப்பு நடத்துகிறோம். அதில் வர வருமானத்தை வச்சு தான் சோறு சாப்பிட்றோம் எல்லாருமே, வீட்டில் எல்லாருமே. சரி சரி, நான் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா முன்பிரிவில் செஞ்ச பாவம். சரி, நான் செஞ்ச பாவம் தான் என்ன தானே கேள்வி. அந்த கேள்விக்கு ஆதாரம் இருக்குதா? ஏதாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஆதாரம் எனக்கு வேணாங்க. அட யாராக இருந்தாலும் சரிங்க, அட கடவுள் பக்கத்தில் நின்றுக்கிட்ட பொழுதுனைக்கும் கடவுள் சிந்தனையிலே இருக்கிறவனுக்கு கூட அவனுடைய முற்பிறவியை பற்றி தெரியுமா? ஆதாரம் இருக்கா? எனக்கு தெரியும், நான் நிஷ்டையில பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், தூங்கையில் பார்த்தேன், பேலையில் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை, பேப்பர், அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்போ அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை குழந்தைகள்கிட்ட போய் பேசலாமா? குழந்தைகள் இன்னொரு விஷயம், குழந்தைகள் வந்து படிக்கிறது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எல்லா மத குழந்தைகளும் படிப்பார்கள், எல்லா இன குழந்தைகளும் படிப்பார்கள். இந்து குழந்தைகள் படிக்கும், முஸ்லீம் குழந்தைகள் படிக்கும், கிறிஸ்தவ குழந்தைகள் படிக்கும், பார்சி குழந்தைகள் படிக்கலாம். நிறைய சௌராஷ்டிரா அது நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து கூடிய சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணால் எதை வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அரசு கண்காணிக்காமல் இது பாட்டு பேசாத இருக்குன்னு வைங்களேன். தமிழ்நாடு இப்போ சிங்கப்பூர் மாதிரி வந்தேரிகளினுடைய ராஜ்யமாக மாறிவிட்டது. அப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து நீ வந்து இந்து மதத்தில் இருக்கிற பாவம் புண்ணியம், முன்பிறவியில் செஞ்ச பாவம் புண்ணியம், நரகம், இதெல்லாம் வந்து பேசுகிற. சரி, இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து நான் இது மாதிரி மத பிரச்சாரம் செய்கிறேன், எங்கள் குழந்தைங்களும் அதில் படிக்கிறாங்கல்ல, அரசு பள்ளி தானே, அது எல்லாத்துக்கும் பொதுவானதானே, எங்களுக்கு மட்டும் பொது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ என்ன பண்ணுவ? முஸ்லீம்களை வந்து கேட்டால் என்ன பண்ணுவ? இந்த பையனை யார் பேச அனுமதிச்சது? இன்னொரு கேள்வி கேட்குறாரு. யார்? அந்த சங்கருங்கிற வாத்தியாரை பற்றி இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இது அரசு பள்ளியில் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் சொல்லும்போது அவர் இருந்துக்கிட்டு, அப்போ நீ என்ன சிஇஓ அறிவு படைத்தவரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சிஇஓனாக்கா அதான் அந்த கல்வித்துறை அதிகாரி இருப்பார், அந்த அதிகாரின்னு நினைக்கிறேன். சிஇஓனா அதுக்கு எதுதான் ஃபுல் ஃபார்ம்னு தெரியல. அப்போ சிஇஓவை விட நீங்கள் வந்து அறிவு படைத்தவரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அனுமதி கொடுத்தது சிஇஓன்னு தெரிய போச்சு. அவர் கூப்பிட்டு ஸ்கூலில் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கலாம், ஹெட் மாஸ்டர் கூட சொல்லியிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த கல்வித்துறை அதிகாரிக்கு தெரியாமல் அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? சிஇஓடைய நீங்கள் அதிகாரம் படைத்தவரா அப்படின்னா, சிஇஓடைய அதிகாரம் படைத்தவரா அப்படின்னாக்கா அப்போ சிஇஓக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? சிஇஓ தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, இப்போ இவர்கள் செஞ்சது சரியா தவறா? சரியில்லை தானே, தவறு தானே. எப்படி மூட நம்பிக்கைகள் எப்படி குழந்தைகள்கிட்ட வளர்க்கலாம்? குழந்தைகள் படிக்க வர்றாங்க ஸ்கூலுக்கு, அந்த படிக்க வர குழந்தைகள்கிட்ட போய் பாவம் புண்ணியம், அது நல்லது, இது கெட்டது, இதை இதை செய்யாத அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த மதத்தை பள்ளிக்கூடத்தில் திணிப்பதாகத்தானே ஆகிறது.
அப்போ இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு இது வந்து இப்போ யார் இப்போ என்ன இப்போ யாரை இப்போ குற்றம் சொல்லுவது? அந்த தலைமை ஆசிரியை தமிழரசியா அவங்கள மாற்றிட்டாங்க, திருவள்ளூருக்கு மாற்றிட்டாங்க, அவர்கள் மேல் குற்றம் சொல்வதா? இதை அனுமதி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவர்கள் மேல் குற்றம் சொல்வதா? இல்லை பேசினவர் மேலே குற்றம் சொல்ல? பேசினவர் வந்து அவன் வந்து மதவாதியாக தான் இருப்பான், அவனை கூட்டு வந்து பேச வச்சது இவங்க தப்பு. அவனை பர்மிஷன் கேட்டிருந்தாலும் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தப்பு. அனுமதி கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க? அரசு தமிழ்நாட்டு அரசின் ஊழியர், சிஓவாக இருந்தாலும் சரி, மந்திரியாகவே இருந்தாலும் சரி, சிஎம்மாகவே இருந்தாலும் சரி, சாதாரண அந்த ஸ்கூலில் பியூனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசினுடைய ஊதியம் வாங்கும் ஒரு ஊழியர். சரி, ஊதியம் வாங்கும் அரசினுடைய ஊதியத்தை கையில் வாங்கும் ஒரு ஊழியர், ஒரு அரசு ஊழியர் எப்படி வந்து ஒரு மத கருத்துக்களை பேச அனுமதி பண்ணலாம்? யாரு கொடுத்துருந்தாலும் சரி. நான் வந்து அந்த ஹெட்மாஸ்டரை மட்டும் நான் சொல்லலை, தலைமை ஆசிரியரை மட்டும் நான் சொல்லவில்லை, மாற்றப்பட்ட தலைமை ஆசிரியர் மட்டும் கேள்வி இல்லைங்க. யார் அனுமதி கொடுத்தாங்கிறது தான் கேள்வி. இப்போ யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? இப்போ இவர் பேசக்கூடாது, தப்பு, கைது செய்யணும், பிடிக்கணும், வைக்கணும், நம்மலாம் சேர்ந்து அவரை திட்டுறோம், அது ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க. அனுமதிச்சது யாரு? அப்போ அனுமதி கொடுத்தவங்க வந்து மதவாதியாக இருக்க தான் செய்கிறாங்க. நீ மதவாதியாக இரு, நீ எந்த மாநிலத்தை எந்த வந்து மதத்தை வேணாலும் நீ கும்பிடு, நீ என்ன வேணா செஞ்சுக்க, வீட்டுக்கு போய் உன் வீட்டுக்குள்ள செஞ்சுக்க, வேலையில் செய்யக்கூடாது. நீ சாமி கும்பிட்றியா கும்பிடு, யாரை வேணா கும்பிடு, அல்லாவை கும்பிட்றியா, இயேசுவை கும்பிட்றியா, இல்லை பரமசிவனை கும்பிட்றியா, இல்லை மாரியாத்தாவை கும்பிட்றியா, அது உன் சௌகரியம். அரசு பள்ளியில் நீ எப்படி இடம் கொடுக்கலாம்? நீ வாங்குற சம்பளம் இந்துக்கள் மட்டும் சம்பளம் கொடுத்து சம்பளம் வாங்கல. ஒரு அரசு ஊழியர் இந்துக்களின் பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சம்பளம் வாங்கவில்லை. கிறிஸ்டின் கட்டுற வரி பணம் அதுல இருக்குது, முஸ்லீம் கட்டுற வரி பணம் அதுல இருக்குது, இந்து கட்டுற வரி பணம் இருக்குது, பார்சி கட்டுற வரி பணமும் அதுல இருக்குது, அனைத்து புத்த மதத்துல இருக்கிறவங்க கட்டுற வரி பணம் கூட அதுல இருக்குது. அப்ப நீ யாரு? நீ பொதுவான ஆள். அரசு ஊழியர்ங்கிறது யார்? பொதுவான ஆள். அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு நபர் அரசு ஊழியர். அப்போ நீ எப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் நீ இப்போ சொற்பொழிவாற்ற நீ அனுமதிக்கலாம்? அது யாருடைய குற்றம்? அப்போ அனுமதி அளிச்ச அந்த நபருக்கு என்ன தண்டனை? கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அரசுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 10 வருடங்களாக அதிமுக ஆட்சிக்கு, இந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவே ஒரு ஆன்மீகவாதி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்போ பார்த்தாலும் கோயில் போலன்னு சுற்றுறவங்க தான். ஆனாலும் சங்கிகள் இந்த மதவாதங்களை கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தால் வெளிப்படையாக எதையும் அவங்க வெளிப்படையாக சாமி கும்பிட்டாங்களே தவிர பாக்கி அந்த அல்லு சில்லறைகள் அனுமதிகளை அவங்க வந்து எல்லாத்தையும் அடக்கி தான் வச்சுருந்தாங்க. பிஜேபியோட என்றைக்குமே கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசி இந்த 4 வருஷத்தில் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா வந்து பண்ணார் பார்த்தீங்களா, எதிர்கட்சி தலைவராக. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டு ஜெயலலிதாமா வேணான்னு சொன்னாங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு பார்லிமெண்ட்ல. உதயமின் திட்டம் அதுக்கு அந்த அம்மா எதிர்த்தாங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. இன்னும் நிறைய சட்டங்கள் கொடுத்தாரு. இந்த மார்ட்லாம் இருக்கு, அந்த மார்ட் இந்த மார்ட்லாம் இருக்குது, இந்த மால், இந்த வியாபாரம் பண்ணுறது, மளிகை கடையை கொண்டு போய் பெரிய அளவில் வச்சு வியாபாரம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அந்த அம்மா அனுமதி தராமல் தான் இருந்தாங்க. அந்த அம்மா இறந்து இந்த 4 வருடங்களில், கடைசியில் எடப்பாடியார் இருந்த 4 வருடங்களில் அவரை பிளாக்மெயில் பண்ணி அவர் எல்லாத்துக்கும் அனுமதியை கொடுத்து அவர் மூலமா நிரப்பக்கூடாத இடங்கள்ல பூரா சங்கி மனப்பான்மை கொண்டவர்களை, ஆன்மீகவாதிகளை கொண்டு வந்து நிரப்பிட்டாங்க, ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. அப்படி நிரப்பப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த மகாவிஷ்ணுங்கிற நபருக்கு அனுமதி கொடுத்த ஒரு கல்வித்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரியாக இருப்பார் அப்படிங்கிறதா நான் என்னுடைய கல்வி. இப்போ அவர் என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததற்கு காரணமான அந்த நபரை என்ன பண்ண முடியும்? அரசு ஊழியர் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த சங்கி மனப்பான்மை கொண்டவர்களை, இந்த ஒரு மதம் சார்ந்த நபர்களை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா மதவாதிகளாகத்தான் பார்க்க வேண்டும். மதவாதிகள் முதல்ல அரசு வேலைக்கு வரலாமா அப்படிங்கிறதே தவறு. மதவாதிகள் நீ மதத்தை வளர்க்கணும் அப்படின்னா ஜாபை ரிசைன் பண்ணு. நீங்க சரியான நபர்களாக இருந்தால், சரியான ஆன்மீகவாதிகளாக இருந்தால், எந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருக்கிறவர்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வா.
வெளியே வந்து மத பிரச்சாரம் பண்ணிக்க, தாராளமாக பண்ணு, யார் உன்னை வேணாங்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பூரா இந்து மதமாக மாற்று, முஸ்லீம்களை பூரா இந்துவாக மாற்று, அது ஓ வேலை. இல்லை 8000 சமணர்களை கொண்டு குவிச்ச மாதிரி அந்த வேலையை போய் செய்ய, அது வேற விஷயம். அரசு ஊழியர் இருந்துக்கிட்டு எப்படி இந்த மாதிரி வேலையை பார்க்கலாம்? அப்போ நாளைக்கு எல்லா அரசு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடத்துறங்கிற போர்வையில் ஆன்மீக சொற்பொழி வாட்டுனா அதுக்கு யார் பொறுப்பேற்பது? மக்கள் படிப்பார்களா? ஆன்மீகவாதிகளாக மாறுவார்களா? மாணவர்களும் குழந்தைகளும் படிக்க வேண்டுமா? இல்லை ஆன்மீகவாதிகளாக வந்து அடிச்சுக்கிட்டு சாவணுமா? ஒவ்வொரு மதத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு சாவணுமா? அப்போ சிறு வயதிலேயே பசுமரத்தில் அடிக்கிற ஆணி மாறி அவர்களுக்கு மத விஷயங்களையும் அந்த காழ்ப்புணர்ச்சியான ஒரு விஷயங்களையும் அவர்களுடைய மனதில் புகுத்தி அவர்கள் மூலமாக வருங்காலத்தில் மிகப்பெரிய பேரழிவை செய்யக்கூடிய விஷயமாகத்தான் அந்த இதை நம்ம பார்க்கிறோம். கடவுளை கருணை இல்லாதவன் என்று சொல்வது, நாங்க கடவுளை கருணை இல்லாதவனாதான் பார்க்கிறோம். கருணை எங்கெங்கே இருக்கிறதோ மனிதரிடம் இருக்கிறது. கருணையுள்ள மனிதனா அவன் கடவுள். மழை பெய்யுதா? கடவுள். சூரியன் இருக்கிறானா? கடவுள். சந்திரன் இருக்கிறானா? கடவுள். இவர்கள் எல்லாம் இயற்கை. இறைவன் என்பது என்ன? இறைவன்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. இயற்கைங்கிற வார்த்தையிலிருந்து தான் இறைவன்கிற வார்த்தை வந்துச்சு. நீங்க என்னடானா புதுசா சொல்றீங்க, புதுசா செய்யறீங்க, புதுசா போறீங்க, புராணங்கிறீங்க, ஆன்மீகங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, முட்டாள்தனங்கிறீங்க, மூடத்தனங்கிறீங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அது மாணவர்கள்ட்ட போய் ஒரு மதம் பத்தி பேசுறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே பள்ளி குழந்தைகளை ஆன்மீகவாதிகளாக ஆன்மீகத்தை புகுத்தி அவர்களோட வன்முறையை விதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு தேசம் எதிரானா இந்திய தேசம் தான். வேற எங்கேயுமே இல்லை, எந்த ஊர்லயும் செய்ய மாட்டாங்க. நீங்க பாருங்க, எந்த முஸ்லீம் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எந்த அவர் முஸ்லீம் கண்ட்ரிகளாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய மதத்தை பற்றி தான் சொல்லி தருவார்களே தவிர காழ்ப்புணர்ச்சியை பற்றியோ இல்லை அடுத்த மதத்தை திட்டணுங்கிறத பற்றியோ சொல்லித்தர மாட்டாங்க. இங்கே மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது. இப்போ இதற்கு தண்டனை என்ன? அரசு துறையில் இருப்பவர்களை தயவு தாட்சியம் இல்லாமல் மதவாதிகள் சங்கித்தனம் கொண்டவர்கள், சங்கி மனப்பான்மை உள்ளவர்கள் தெரிஞ்சா உடனே மாத்திரணும், தூக்கிடணும். உடனே தூக்கி ஒரு டம்மி போஸ்ட்ல போடணும், பிரயோஜனம் இல்லாத போஸ்ட்ல போடணும். வேலையை கொடுத்து உனக்கு சம்பளம் ஆயிரக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கான சம்பளம் கொடுத்து அரசு ஊழியராக்கி மரியாதையோடு ஒரு பதவியில உட்கார வச்சா நீ வந்து சட்டத்திற்கு புறம்பான, மக்களுக்கு புறம்பான, மாணவர்களுக்கு எதிரான, மாணவர்களின் மனதை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா அப்புறம் எதுக்குங்க அந்த அதிகாரி அந்த இடத்துல உட்காந்துருக்கணும்? மாணவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே அந்த அதிகாரி, அதுக்கு தானே சம்பளம் வாங்குறாரு அரசுகிட்ட. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்ன காரணம்? இந்த மனப்பான்மை அரசு எப்படி மாற்றுவது? அதுவும் கரெக்டா முதல்வர் இல்லாத சமயத்துல இது மாதிரி நடக்குது பாருங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு எதிரான இந்த மாதிரி சங்கித்தனமான சேட்டைகள் நிறைய நடக்குது. ஒரு பக்கம் நம்ம ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு, அரசு பள்ளிகளில் தரம் சரியில்லைங்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அல்லு செல்லுங்க வந்து அல்ல கைங்க வந்து நான் அதை பரப்புறேன் இதை பரப்புறேன்னு சொல்லிவிட்டு அடிமடியிலேயே அரசு பள்ளி மாணவ சமுதாயங்கிறது அடுத்த தலைமுறை, இந்த நாட்டை ஆளக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த தலைமுறை மக்களை வந்து மூளை செலவை செய்து அவர்களுடைய மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தை ஆன்மீகமாக அணுகுங்கள், இறை நம்பிக்கையாக அணுகுங்கள். அரசியல்ங்கிறது வேற, ஆன்மீகங்கிறது வேற, படிப்புங்கிறது வேற, படிப்புங்கிறது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகங்கிறது மூடத்தனம் சம்மந்தப்பட்ட விஷயம். மூடத்தனமாக இருங்க, நம்பிக்கை வைங்க, அது உங்களோட சௌகரியம். ஆனால் பள்ளியில் சிறுவர்களிடம் கொண்டு வந்து கலக்கிற வேலையை நிப்பாட்டிக்கிங்க. இது நிறைய இடங்களில் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. நமக்கு தெரிஞ்சது இது ஒன்றும் தெரியாது, இன்னும் எத்தனையோ நடக்குது. அரசு பள்ளியில் ஆர்எஸ்எஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க, முடிக்கிறாங்க. பள்ளிகளில், அரசு பள்ளியிலன்னு சொல்ல, பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுகிறாங்க, அவருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எவனா ஒருத்தன் மகாவிஷ்ணு எவனா பேரை வச்சுக்குவான். அவன் மகாவிஷ்ணா இவன் மகாவிஷ்ணான்னு தெரியாது, இவனே பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க ஊடுருவி
நமக்கு நம்மளுடைய மாணவர்களையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் சிதைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மிகவும் கவனமாக, மிகுந்த கவனமாக இல்லை என்றால் தமிழ்நாடு மதவாத நாடாக மாறி வடநாடு போல் ஆகி சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆகிவிடும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.